உனக்கு என்ன பிடிக்கல எனக்கு தெரியும். அந்த குழந்தைக்கு ஒரு அப்பா இருந்திருக்கணும். இப்ப இல்ல. என்னால நான் தான் அவனை கொன்னேன். அடிச்சு கொன்னேன். இந்த கையாலேயே அடிச்சு கொன்னேன். தப்பு பண்ணா அடிச்சேன். போயிட்டான். எனக்கு தெரியல அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கும், அவனுக்கு இந்த மாதிரி தேவதை மாதிரி ஒரு குழந்தை பிறக்குன்னு. இந்த சென்ட் அவனுக்கு தெரியல. இந்த குழந்தை பிறந்தப்போ தேவாத குழந்தை கையில கொடுத்தானே, அப்ப எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? இந்த குழந்தை என்ன பார்த்து சிரிச்சா என் உள்ள எப்படி இருக்கும் தெரியுமா? இன்னைக்கு குங்குமத்தை எடுத்து உன் நெத்தியில இந்த கையால தொடும்போது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? நான் பாவிமா, நான் பாவி. பாவம் பண்ணிட்டேன். மன்னிப்பு தேடிட்டு இருக்கேன். நீ கவலைப்படாத. நான் இந்த வீட்டுக்கு காவல், வெறும் காவல். உனக்கு காவல், உன் குழந்தை காவல். அவ்வளவுதான். பிறக்க முன்னே செத்துட்டார். உங்க அப்பா எங்க? தெரியாது. அம்மா? தெரியாது. எப்படி? அழகி, எப்படி? நான் பிறந்தேனா? பிறந்த உடனே எங்க அம்மா என்ன தூக்கி பார்த்தாங்க. நான் கருப்பா இருந்தேன்ல, எங்க அம்மாக்கு பிடிக்கல. தோ இங்க தொங்குது பாரு இந்த மஞ்சள் துணி, அதுல என்ன சுத்தி தூக்கி போட்டாங்க கூடுசு வண்டியில். அங்கிருந்து குப்பையில விழுந்து அங்கே காவ போதில்ல, அதுல மிதந்துகிட்டே வந்தேன். அந்த காவாலியா? ஆமா. அப்போ யாரோ ஒரு மகராசி என்னை எடுத்து வளர்த்தா. நான் வளர்ந்துட்டேன். இப்ப இந்த மகாராசியோட பேசிட்டு இருக்கேன். பேசணும். கரெக்ட் சார். உங்களுக்கு என்ன பிடிக்காது எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் ஒரு மனோட வந்திருக்கேன். நீங்க இந்த ஊர் விட்டு மாறி போயிடணும். நீங்க நல்லவங்க, நிறைய பேருக்கு நல்லா செய்றீங்க. உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது இல்ல, அதனால தான் சொல்றேன். தயவு செஞ்சு இந்த ஊர் விட்டு மாறி போயிடுங்க. நீங்க நடு ரோட்ல ஒரு ஆளை போட்டு உதைப்பீங்க, தீ வச்சு எரிச்சிடுவீங்க, போலீஸ் ஸ்டேஷன் உள்ள போய் ஒரு இன்ஸ்பெக்டர் அடி அடின்னு அடிப்பீங்க. கோர்ட்டு சட்டம் எதுக்கும் நீங்க பயப்பட மாட்டீங்க. ஆனா நான் உங்களுக்கு பயந்துட்டு இந்த ஊர் விட்டு மாறி போயிடணும்ல. போவேன். அதுக்கு முன்னாடி உங்களை எல்லாம் ஒழிச்சிட்டு தான் போவேன். கரெக்ட் சார், நீங்க நல்லவங்க. கரெக்ட் சார், நீங்க ரொம்ப நல்லவங்க. நாங்க மோசமானவங்க. நீங்க நல்லா இருக்கணும். உங்களுக்கு ஒரு அப்பா இருக்காங்க, ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு குடும்பம் இருக்கு. பயமுறுத்துறியா? இல்ல, கெஞ்சி கேக்குறேன். உங்களோட வயசுல பெரிய உங்க கூட பிறந்த அண்ணன் மாதிரி கேட்கிறேன். உன்ன மாதிரி எனக்கு ஒரு அண்ணன் இருந்திருந்தா நீ பிறந்தப்ப எங்க அம்மா உன்னை விட்டு எறிஞ்சிருப்பாங்க.